ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோட 2 நாள் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாட்டர்டே நான் போல்ட்ரி ஃபார்முக்கு இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். அந்த டேவோட எக்ஸ்பீரியன்ஸும் சண்டே வில்லேஜில் என்னோட நார்மல் டே விலாகாக எடுத்திருக்கேன். அந்த டேவோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்துச்சி வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு போல்ட்ரி ஃபார்முக்கு ட்ராவல் பண்ண ரெடி ஆகிடுச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வியூ இப்படி தான் இருந்தது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பஸ்ஸை விட்டு இறங்கி ஃபார்முக்கு நடந்து போகிற வழியும் இப்படி தான் இருந்துச்சு. அந்த இடமே ஃபுல் நேச்சுரலாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் போல்ட்ரி ஷெட்டை சுற்றி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. பொதுவாகவே கோழி பண்ணைனாலே இப்படி தான் இருக்கும். சுற்றி சரௌண்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் கோழி பண்ணையோட என்ட்ரன்ஸ். இங்கே மொத்தம் 3 ஃபார்ம் இருக்குது. இந்த 3 ஃபார்மில் இந்த ஃபார்மில் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஷெட்டுக்குள்ளே இவ்வளோ கோழியும் இருக்குது. அழகாக இருக்குல்ல பார்க்க. காலேஜில் கற்றுக்கிற விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபார்மில் நிறைய பேர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஃபீடிங், வாட்ரிங், க்ளீனிங்னு எல்லா ஒர்க்குமே ப்ராப்பராக நடக்குது. க்ளீனாக ரொம்பவே மேனேஜ் பண்ணுறாங்க. டெய்லியும் இந்த ஆட்டோ ட்ரிங்கர் க்ளீன் பண்ணுறாங்க ப்ராப்பராக. அப்போ தான் கோழிக்கெல்லாம் எந்த ஒரு டிசீஸுமே வராமல் இருக்கும். இந்த ஆட்டோ ட்ரிங்கர் வழியாக தண்ணி வந்துட்டு இருக்கும். ஒரு லெவலோட ஸ்டாப் ஆகிடும். கோழியெல்லாம் குடிக்க தண்ணி ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஃபீடு தான் கோழிக்கு கொடுக்குறாங்க. இது பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸ்க்கெல்லாம் கரெக்ட் டைம் ஃபீட் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். அதனாலே இவங்க ஆட்டோ ஃபீடர் வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இதில் ஃபுட்டை கொட்டி விட்டுருவாங்க. அந்த ஃபுட்டு கோழி சாப்பிட கீழே இறங்கிட்டே இருக்கும், ஃபில் ஆகிட்டு இருக்கும். நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் பேர்ட்ஸ் ஹெல்த்தியாகவே வளரும். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாகவும் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த 3 கோழிக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன்னு தெரியல. நான் ஃபார்முக்குள்ளே போனதுலேருந்து என் பின்னாடியே வருது கொத்துறதுக்கு. டார்கெட் பண்ணதுங்க 3 சேர்ந்துட்டு. இந்த கோழிக்கெல்லாம் இன்னையோட லாஸ்ட் நாள். ஒன்றும் மிஞ்சி பண்ண 2 டேஸ் இருப்பாங்க. ஏன்னா இங்கே 35 டேஸ் ஆகிடுச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த சிக்கன் சென்டருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான டைம் வந்துடுச்சு. அதனால் இவங்களை எல்லாரையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த சிக்கன்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் பாவமாக இருக்குல்ல. இந்த கோழி ஃபார்மை சுற்றி சவுக்கு மரம் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது மோட்டார் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல, தண்ணி கிறிஸ்டல் கிளியராக. திரும்ப ஃபார்முக்கு போயிட்டு கோழிக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி வெளியில் வில்லேஜ் அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் இந்த ஃப்ரெஷ் ஏரு, அதுக்கப்புறம் நேச்சுரல் சரௌண்டிங்ஸிங், இந்த பேர்ட்ஸ் கத்துறது எல்லாமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலே மார்னிங் எழுந்திருக்க பிடிக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி 4 பேர் புதுசாக பிறந்திருக்காங்க. இந்த 4 கோழி குஞ்சு இன்றைக்கி தான் பிறந்திருந்தாங்க. அவங்க அம்மா பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. கிட்ட போனால் குத்திடுவாங்க போல். க்யூட்டாக இருக்குல்ல.
சரின்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்கொட்டகை போய் பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இவங்க எல்லாரையும் கொட்டகையிலேருந்து வெளியில் தோட்டத்தில் கொண்டு போய் கட்டியாச்சு. அப்புறம் கொட்டகையை க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதனால் ஒவ்வொருத்தரை கொண்டு போய் தோட்டத்தில் கட்டியாச்சு. இந்த வெள்ளை பையன் என்ன பண்ணுறா பாருங்க, அடுப்புக்குள்ளே தலையை விட்டு மூஞ்சி ஃபுல்லாக கறி பூசிட்டு படுத்துட்டு இருக்கா. எழுப்ப சொன்னதுக்கும் எழுந்திருக்கல. இந்த பையனை காணும்னு தேடினா இவர் கீரை சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்புறம் இந்த வெள்ளை பையனுக்கு பசி எடுத்துக்கிச்சு போல். அப்புறம் பால் போட்டு விட்டுட்டு அவனுக்கு. ஆடுக்கட்டுற இடத்த எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும், அதனால் கொட்டகையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையிலே. ஒரு சைடு சாதம் வடிச்சிட்டு குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்புக்கு தோட்டத்தில் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே அப்படியே சமைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் மதியம் போல் ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டேன். வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாகவே வைக்கணும் ஆடுகளுக்கெல்லாம். அப்புறம் இந்த வெள்ளை பையனுக்கு பிடிச்சி கட்டி போட்டாச்சு, கொஞ்சம் கூட அடங்க மாட்டுறான்னு. இவங்களுக்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்புனா, நான் ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. நார்மலாக செய்கிறதோட இந்த மண்பானையில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை அம்மா பண்ணிட்டாங்க. குழம்பு சாதம் மட்டும் நான் வடித்தேன். ஒரு 1:30 போல் லஞ்ச் முடித்தாச்சு. சாப்பிட்டு ஆடு மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு பார்த்தா ஒரு 5 மணி போல் கிளைமேட் இப்படி இருக்குது. செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. நான் தூங்கும் போதெல்லாம் ஏஜ் பார்க்கும்போது எனக்கே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டு. அப்படியே பேன்னு பார்த்துட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு செம்ம மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே டீ போட்டு மழையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட். இதோட இந்த லாக் நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.